உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று நாம் புறத்திணைகளை பற்றி சில செய்திகளை பார்ப்போம். புறத்திணைகள் 12 என்று புறப்பொருள் வெண்பாமாலை, நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் கூறுகின்றன. இதற்கான ஒரு இலக்கண நூலில் உள்ள ஒரு பாடலை பார்ப்போம். வெற்றி நிறை கவர்தல் வீட்டல் கிறந்தையாம், வட்கார்மேல் செல்வது வஞ்சியாம், மிக்காது எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உளிங்கை, அதிரப் பெறுவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கோன் செருவென்றது வாகையாம் என்று புறத்திணைகளை பற்றி இலக்கண நூல் கூறுகின்றது. அதில் 8 புறத்திணைகள் இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளன. இவை அல்லாமல் பாடாந்திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை இந்த 4ம் சேர்த்து மொத்தம் 12 திணைகள் என்று இலக்கண நூல்கள் தற்போது கூறுகின்றன. ஆனால் தொல்காப்பியர் அகத்திணை 7 புறத்திணை 7 என்று கூறுகிறார். அந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் அகங்கை 2 என்றால் புறங்கையும் 2 தானே இருக்க முடியும் என்று தர்க்க ரீதியாகவும் விளக்கம் அளிக்கிறார்கள். அதாவது அகத்திணை என்பது அன்பின் 5 கைக்கிளையும் பெருந்திணையும் சேர்த்து அகத்திணை 7 என்றும், மேலே சொல்லப்பட்ட பாடலில் உள்ள கரந்தை நொச்சியை தவிர்த்து பாடாந்திணையை சேர்த்து மொத்தம் 7 திணைகள் புறத்திணைகள் என்றும் தொல்காப்பிய உரையாசிரியர்கள் தர்க்க ரீதியாக கூறுகிறார்கள். என்றாலும் கூட தற்போது உள்ள இலக்கண நூல்களில் புறத்திணைகள் 12 தான் என்று கூறுகின்றன. அந்த புறத்திணைகள் 12 பற்றியும் தற்பொழுது பார்ப்போம். வெற்றித்திணை என்பது பண்டைய காலத்தில் நிறைகளை, அதாவது பசுக்களை ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்காக கவர்ந்து வருதலாகும். இவர்கள் வெற்றி பூவை சூடியிருப்பார்கள். பகைவர்கள் கவர்ந்து சென்ற நிறைகளை மீட்டு வருதல் கரந்தை திணையாகும். இவ்வீரர்கள் கரந்தை பூவினை சூடியிருப்பார்கள். வஞ்சித்திணை என்பது மண்ணாசை காரணமாக பகை நாட்டின் மீது போர் தொடுக்க செல்லுதலாகும். இவ்வீரர்கள் வஞ்சி பூவினை சூடி இருப்பார்கள். இன்று உள்ள ஆவாரம்பூதான் அன்று வஞ்சிப்பூ என்று. காஞ்சித்திணை என்பது தன் நாட்டை காக்க வரும் பகை அரசனை எதிர்த்து நாட்டை பாதுகாத்தல் ஆகும். இவர்கள் காஞ்சிப்பூவினை சூடியிருப்பார்கள். இன்று காணப்படும் பூவரச மரங்களில் உள்ள ஆற்று பூவரச மரமே அப்பொழுது காஞ்சிப்பூ என்று அழைக்கப்பட்டது. நொச்சித்திணை என்பது பகை அரசன் தன் கோட்டையை முற்றுகையிடும் போது தன் நாட்டு அரசனும் வீரர்களும் கோட்டைக்கு உள்ளே இருந்தபடியே எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கோட்டையை காப்பதாகும். இப்போரில் ஈடுபடும் வீரர்கள் நொச்சிப்பூவை சூடிக்கொள்வார்கள். உளிங்கை திணை என்பது பகை அரசனுடைய கோட்டையை கைப்பற்றுவதற்காக தன் வீரர்களுடன் சென்று அந்த கோட்டையை சுற்றி வளைத்து முற்றுகையிடுவதாகும். இப்போரில் ஈடுபடும் வீரர்கள் உளிங்கை பூவை சூடிக்கொள்வார்கள். நன்கு அறிந்த முடக்கத்தான் கீரை தான் அப்பொழுது உளிங்கை பூ என்று சொல்லப்பட்டுள்ளது. தும்பை திணை என்பது இரு நாட்டு அரசர்களும் தங்களின் வலிமையே பெரிது என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு பொதுவான மைதானத்தில் நேருக்கு நேர் நின்று கடுமையான பெரும் போரில் ஈடுபடுவதாகும். இப்போரில் ஈடுபடும் வீரர்கள் தும்பைப்பூவை சூடிக்கொள்வார்கள். வாகைத்திணை என்பது போரில் வெற்றி பெற்ற அரசனும் வீரர்களும் வெற்றி களிப்பை கொண்டாடுவதாகும். இவ்வீரர்கள் வாகைப்பூவினை சூடிக்கொள்வார்கள். பாடாந்திணை என்பது பாடப்படும் ஆண்மகனது வீரம், ஒழுக்கம், கொடை, புகழ் என்பதை பற்றி பாடுவதே பாடாந்திணை எனப்படும்.
பொதுவியல் திணை என்பது வெற்றி முதல் பாடாண்திணை வரை சொல்லப்படாத கருத்துக்களை கூறுவதே பொதுவியல் திணையாகும். கைக்கிளை என்பது ஒருதலை காமம், அதாவது ஒருதலை காதல் என்று இலக்கணத்தில் கூறப்படுகிறது. பெருந்திணை என்பது பொருந்தா காமம், அதாவது வயதளவில் பொருந்தாமல் இருப்பது, குண அளவில் பொருந்தாமல் இருப்பதே பொருந்தா காதல், அதுவே பெருந்திணை என்று அழைக்கப்படுகிறது. தற்போது புறத்திணைகள் 12 பற்றியும் நாம் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோன்ற காணொளிகளை நீங்கள் காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.